பரம்பரை தருமயாதினத்தில் இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஆனந்த பரவச தேசிகருடைய ஸ்ரீலஸ்ரீ ஆனந்த பரவசர் என்று சொல்லக்கூடிய ஆனந்த பரவச தேசிகருடைய குரு பூஜை திருநாள் மாலை வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மயாதினத்தில் 27வது குருபணிகள் இந்த வழிபாட்டினை இப்பொழுது அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலையில் மிகப்பெரிய அளவில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது, அருளாசி உரை வழங்கப்பட்டது, அதையும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. இப்பொழுது மாலை திருமுறை இன்னிசை அரங்கம், உரை அரங்கம், அதைத் தொடர்ந்து குருமகா சன்னிதானம் எழுந்தருளி பாவனா அபிஷேகம் செய்யப்பட்டு இப்பொழுது தீப ஆராதனை நடைபெறும். நம்ம பார்வதி என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி, அறம் தரு ஆனந்த பரவசர் திருவடிகள் போற்றி போற்றி, அறம் தரு ஆனந்த பரவசர் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார்களை தன் குருமுதல்வர் கண் நிறுத்தி சைவ சித்தாந்த செந்நெறியை உலகம் முழுதும் பரவிக்கச் செய்த அற்புத பெருமகனார்கள். குரு அருள் ஒன்றையே தம் வாழ்நாள் முழுவதும் வாழைத்தமையால் ஞானபீடம் பெற்ற அன்றே திருஞான சம்பந்தரின் தீப சமாதியை தரிசித்த வண்ணம் கிழக்கு புறத்தில் இங்கே வந்து அமர்ந்து சிவானந்த சுத்தாத்வைத சைவ சித்தாந்த முக்தி நிலை எழுதினார்கள். இவர்களை நம் குருமணிகள் அடுத்த பீடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த தேசிகரை நியமிக்கும் பொருட்டு அவருக்கு ஞான பக்குவம் கூடி வராமையால் ஆனந்தமாதி நடுவில்லாது ஓங்கும் சச்சிதானந்த மயந்தானையாய ஆனந்த பரசுவனை கண்டும் கண்டும் வந்தந்தோ பரகதியை அறிந்தீர் இல்லை என்று தன் திருவாக்கால் தம் சீடரை புகழ்ந்து போற்றியமை வெறும் வியப்புக்குரியதொன்றாகும். இவர்களின் திருப்பூசை தினத்தில் இங்கே கருமை 27ஆம் குருமணிகள் எழுந்தருளி மாலை நேர வழிபாடான நித்திய கர்ம பூஜைகளை செம்மனே செய்து அக்குருமணிகளுக்கு கோடச உபசாரங்களை தற்பொழுது நிகழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்வதி பதையே அரர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்ட போற்றி, அறம் தரு ஆனந்த பரவசர் திருவடிகள் போற்றி போற்றி. உற்றிருந்த உணர்வெல்லாம் குற்றவர்க்கு ஓர் சுற்றமாய் கற்றிருந்த கலைஞான ஆனியே
கற்பகமாய் நின்ற கற்றிருந்த கலைஞானம் கற்றவர்க்கு கற்பகமாய் நின்றானே பெற்றிருந்த தாயாளின் நல்ல அடியின் மேல் வைத்தாய் நீரகண்டன் நீரே திரு யாரு அகலாத செம்புற்றோரே சங்கர அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் ஆனந்தம் பெற்றே யாரும் கந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அந்தம் ஒன்று ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆர்வுயிர் இருகொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலமும் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரில் ஆனந்த வெள்ளம் பற்றா அணிநலமே பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பல எவ்வளித்திருக்க நெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம் பல எவ்வளித்திருக்க என்னிடம் போய் நெஞ்சு நீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கே
மறந்தரும் பொருளாம் மலைவல்லி மாறிலா வகை மறந்த பேரன்பார் சிவன்படிந்தெழு திருவுளங்குளம் பெருகியவன்றே சச்சிதானந்தமயம் தானேயாய சச்சிதானந்தமயம் தானேயாய ஆனந்த பரவசனை கண்டும் அந்தனதமடி இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியன் இளையாந்த குடிவாரம் அடியான் சன்னிதானம் திருச்சந்நிதி ஒரு மகா தீபாரணை. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ. கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இந்த அருள் வளாகத்திலே 5 சன்னிதானங்களுடைய குருமூர்த்தங்கள் அமைய பெற்றுள்ளன. 2வது சன்னிதானமாக இருந்த ஆனந்த பரவசருக்கு இன்று குரு பூஜை. அதுதான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சன்னதி. அதன் பிறகு 19வது சன்னிதானத்துடைய வாசலை பார்த்தீர்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது நம்ம பார்வதி திரிபுரம் ஒன்றடி செய்த இலைநுனை வேட்டடக்க என் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரமபுரத்து அருமணிகை அடிபணிந்தால் நிலை உடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. நிலை உடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. தொடர்ந்து புதிதாக எழுப்பப்பட்ட கருங்கல் திருப்பணி 26வது குருமனிகளுடைய திருச்சன்னதியை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புதிதாக ஏற்படுத்தப்பட்ட கருங்கல் திருப்பணி
ஆறாவது குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இதற்கு முன்பாக அருளாட்சி செய்த குருமகா சன்னிதானம். அவர்கள் 48 ஆண்டுகள் இந்த திருமணத்தை அருளாட்சி செய்து அருள் வாளித்தவர்கள். அவருடைய அருளாட்சி 48 ஆண்டுகள் என்பதை குறிக்கும் விதமாக இந்த மண்டபமானது 48 தூண்களை உடையதாக அமைந்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த மண்டபத்தினை 27வது குருமணிகள் தமது குருநாதர்களுக்கு அற்புதமாக இங்கே ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள். மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற வகையிலே அற்புதமான திருப்பணியை இங்கே செய்திருக்கின்றார்கள். 48 ஆண்டுகள் அருளாட்சி செய்த காட்சியினை உணர்த்தும் விதமாக 48 தூண்களை உடைய மிகப்பெரிய மண்டபம் தனது குருநாதராக இருந்த 26வது குருமணிகளுக்கு கருங்கல்லிலே திருக்கோயில் எழுப்பி வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பினை இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 5 குருமகா சன்னிதானங்களின் திருச்சன்னதிகள் இங்கே அமைய பெற்றுள்ளது. ஒரே இடத்தில் 5 சன்னிதானங்களுடைய சன்னதிகள் அற்புதமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய காட்சியினை பார்த்து கொண்டீர்கள். தொழுவாரை தொழுமின்களே என்று சொன்னார்கள். ஆகவே வழிபாடு செய்பவர்களை வழிபாடு செய்வதுதான் நமது சைவ மரபு. அம்முறையிலே சன்னிதானங்களை வணங்கினாலே நாம் அந்த பெருமானை வணங்கிய பலன் கிடைக்கும். ஆகவே தான் சன்னிதானங்களை சிவமாக பாவித்து வழிபடும் சைவ சமய மரபு உயர்ந்த மரபாக போற்றப்படுகிறது. சைவ சமய ஆதீனத்தை வணங்குவதிலே இப்பொழுது 26வது திருமணிகளுக்கு வழிபாடு நடைபெறுகிறது. திருமண வளாகத்தில் தர்மயாதீனத்தில் அமைந்துள்ள இந்த அருள் வளாகம் பார்வதி மதையே அரர் மகாதேவர் என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர் இறைவா போற்றி. உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய். தேல்நாரும் கொன்றையனே நின்றியூராய்
திரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானம் ஆனாய் உன் பொற்பாதம் அடையப் பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே நன்மை பெருக அருள் நெறிய வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அழலே மரக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்பொலிக்கும் எங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர் கடிய ஆர்கொண்ட கொடைகளிற்றறிவார்க்கும் அடியே கடற்காழி கடனாதன் அடியார் ஆர்கொண்ட வேற்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே புலவர்க்கும் அடியேன் கொழி கருவு துஞ்சிய புகழ் சோழர் கடியே வெய்யடியன் அரசு கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே நயர்காழியுள் ஞான சம்பந்தன் மயில் தீர் மயிலாடுதுறை மேல் செயலால் உரை செய்தன பத்தும் உயர்வாம் இவை உற்று உணர்வார்க்கே. அடியார்க்குமடியேன் ஐயடிகள் காடவர்க்கும் அடியார்க்கும் அடியேன் ஆர்வூரன் ஆர்வூரில் அம்மானுக்காலே கரைக்கண்டல் கடலடியே காப்பு கொண்டிருந்த கடம்புரிய நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறைக்கொண்ட சிந்தையால் வெல்வேலி வென்ற இந்த சீரடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி உண்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையிடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கும் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடி மடல் சூழ்ந்ததா நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறு துணைதன் அடியார்க்கும் அடி புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மன வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் நடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் அன்னேசி நெறியாரும் தர்மி நகர் தன்னில் அருள்மேவி நேயமுறு ஞான சம்பந்தன் அடி நேர்ந்தே அறியாமை அறிவகற்றி அறிவதனுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து புரியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குடைந்து முத்தி தன்னில் பிரியாத சிவத்தோடு பேதமரன்ற பெரியவனாம் ஆனந்த பரவசனை பணிவாக. நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அறம் தரு ஆனந்த பரவசர் திருவடிகள் போற்றி போற்றி.
ஆ